எப்படி எடுக்குவாரு? அவரே கைக்கூலியாச்சு. எஜுகேஷன் இல்லாதவனெல்லாம் நாட்டை ஆடுறதுக்கு வந்தாக்க இந்த நிலைமை தான் இல்லைங்களா? அவர் என்னத்துக்காக பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர் பேரு உச்சரிக்காதீங்க. வேற யாராவது நீங்க அவர் பேரு உச்சரிக்கிறது இருந்தாக்கா ஆண்டவரை பத்தி சொல்லுன்னாரு. ஆண்டவருக்கு ஆட்டம் தொடங்குது, அண்ணல் அம்பேத்கருக்கும் ஆட்டம் தொடங்குது. இங்க தொடங்கினாலும் சரி, ஒப்பனுக்கு அங்க தொடங்கினாலும் சரி, ஆண்டவர்னாகவே அம்பேத்கர் தான் அர்த்தம். கரெக்டுங்களா? அவரை பேரு ஏன் சொல்றீங்க? ஆண்டவர் பேரு சொல்லுங்க. நீங்க சொர்க்கத்துக்கு போனோம் அப்படின்னு. நீ சொர்க்கத்துக்கு போறோம் பார்லிமெண்ட் வச்சுக்கிற, எல்லாரும் கோயில கொண்டு போய் வச்சுக்கா. சொர்க்கத்துக்கு நேரா போலாமே, சொர்க்கத்துக்கு நேரா போவாமே. ஏன் பார்லிமெண்ட்? இதெல்லாம் நாலேஜ் இல்லாத, நல்ல குவாலிபிகேஷன் இல்லாத ஆளுங்கெல்லாம் பாபா சாஹேப் அம்பேத்கர் பேசுறது பெரிய தவறு. சிங்களர்ல கூட சொல்லலாம். நம்ம அமித்ஷாவை பத்தியோ பிரைம் மினிஸ்டர் பத்தியோ அது முக்கியம் இல்ல. ஒரு நாட்டுக்கு நம்பர் 2 ஹோம் மினிஸ்டர் நீ தகுதியோட உலகமே போற்றக்கூடிய தலைவரான பாபா சாஹேப் அம்பேத்கர் கேவலமானவன். நீ ஜெயில இருந்துவன், நீ ஜெயில இருந்துவன். பாபா சாஹேப் அம்பேத்கர் ஜெயில இல்ல, அவன் தொண்டர்ல போய் ஜெயில இருந்தாலும் சொல்லவர் கிடையாது. படி அப்படின்னு சொல்லி கொடுத்தவர் தான் அவரு. நீ அவரை பத்தி பேசுற, பாபா சாஹேப் அம்பேத்கர் பத்தி ஏன் பேசுறீங்க? அதனாலதான் பார்லிமெண்ட்ல இவ்வளவு பெரிய கலாட்டா கூட ஆனது. ஒரே ஒரு மந்திரி பிரதாப் சிங்காரியா என்ன அவரு சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகிறாரு. யார் அவரு? அவன் மேல 9 கிரிமினல் கேஸ், 9 கொலை கேஸ் இருக்கு சார். அவன் கூட இருந்த 12 பேருக்கு அரசு வாரண்ட் ஒருத்தரை தூக்கு மாடிக்கு அனுப்புனாங்க. 12 பேர் ரிலீஸ் பண்ணாங்க. அப்படியாப்பட்டவன் மந்திரி யார் கவர்மெண்ட்ல? பிஜேபி கவர்மெண்ட்ல 9 கிரிமினல் கேஸ் இருக்குது. அவர் எப்படி ப்ரொஜெக்ட் பண்றான் பிஜேபி காரனா? இது ரொம்ப ஏழை, இது ரொம்ப நேர்மையானவர். அவன் இந்துத்துவா வஜ்ரகல்ல கொடூரமானவன். RSSல பிறந்து ஊறி வெளியே வந்தவன், அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்கணும்னு நினைக்கிறவன். ஒடிசால ஒரு ஃபாரினர்ஸ் அந்த ஆதிவாசிகள் எல்லாம் அவங்களுக்கு லெப்பர்சி அந்த கியூர் பண்றன்னு சொல்லி அவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. இவனுக்கெல்லாம் என்ன சேர்ந்து பண்ணாருன்னு தெரியுமா? இவங்கெல்லாம் கிறிஸ்டினா கன்வெர்ட் பண்ண வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அடிச்சு ஒரு 300 சர்ச்சி மக்களை எல்லாரும் அடிச்சு நாசம் பண்ணி அவங்க சொத்துங்களெல்லாம் சூறையாடினவன் இன்னைக்கு இந்தியாவில மந்திரி. அவர் கொடுத்துக்கிற போஸ்ட் மந்திரி போஸ்ட் யார் கொடுத்தது? ஆண்டவர் கொண்டாந்து கொடுத்தாரா? சொர்க்கத்துக்கு போறவர் கொண்டாந்து கொடுத்தாரா? திருட்டு பசங்க ஆட்சி இது. மக்கள் கரெக்டா ஓட்டு போட்டுட்டாங்கனாக்கா இவனுக்கு மறுபடியும் ஜெயிலுக்கு போவானுங்க. இன்னொரு முறையும் போடணும்னாக்கா மக்கள் கரெக்டா திருவணும். ஏன் கிறிஸ்டின்ஸ் அவங்க அடிக்கிறாங்க? எதுக்கு கிறிஸ்டின்ஸ் ஒழிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, எல்லா மக்களும் போய் கிறிஸ்துவ சேர்ந்துட்டாக்கா இந்துத்துக்கு எல்லாரும் போயிடுமே. ஆனா தங்க வயல்ல இருக்கிற மக்கள் ஒண்ணு புத்திஸ்டா போயிடுறா, எல்லாருமே கிறிஸ்டினா போயிடுறா, பரவாயில்ல. அப்போ இந்துத்துவம் வர்றதுங்களை அங்கேயே போயிடுமே. அந்த மாதிரி இந்தியா ஃபுல்லா அப்படி செய்வானுங்க, நமக்கு கழுவுறதுக்கு ஆள் இருக்காது அப்படின்ற நோக்கத்தினாலதான் இது வேணும்னு கிரியேட் பண்ணது. ராகுல் காந்திய எப்படியாவது பார்லிமெண்ட்ல இருந்து ஒழிக்கணும். இவர் கீழே விழுந்துட்டாரு. யாரா ஒரு எம்பி மனிதாபிமானத்துல பார்த்தவர். இவரை அனுப்பி வச்சது வேணும்னு. நீயும் போன ராகுல் காந்திக்கு சீட்டு கிட்ட கிரியேட் பண்ணி ராகுல் காந்தி ஏதாவது ஒண்ணு பண்ணி இவனை ஒழிச்சிடணும்னு ஒரு பிளான் போட்டதுனால கீழே விழுந்துட்டார் மினிஸ்டர். 2 தையல் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போது காமிக்கும் போதும். அப்புறம் பார்த்தா கொஞ்சம் பெரிய கட்டு, மத்தியானத்துக்கு மேல பார்த்தா பெரிய கட்டு, சாயங்காலம் பார்த்தா தலைய கட்டு. ஏன்னா மூலா வெளியே வந்துடுச்சு. எவ்வளவு பெரிய ஐயோ அட்ராக்ட் பண்றாங்க. இதுல ஜாதி மதம் பார்க்காதீங்க சார். அம்பேத்கர் பொதுவான மனிதர். அவர் பேக்வர்ட் கிளாஸ் ஆகட்டும், ஃபார்வர்ட் கிளாஸ் ஆகட்டும், ஷெல் கேஸ்ட் மக்களுக்காக போராடின ஒரு மாபெரும் தலைவனை இந்த மாதிரி அவங்க இது கொஞ்சம் கேஜிபி நடக்குது. த்ரூ அவுட் இந்தியா பத்தி எரியும். ஒரு கிரிமினல் என்ன மாதிரி எல்லாம் நடிக்கிறான்னு பாருங்க. இவர் சொல்றாரு, நீங்க எல்லாம் அம்பேத்கர் பேரை சொல்றதோ ஆண்டவர் பேரை சொல்ல சொர்க்கத்துக்கு போவேன்னு. முட்டாள், நீ மந்திரியா இருக்கலாம், நாங்களாம் ஒன்றும் கந்திரி கிடையாது. எங்களை படி படி படின்னு சொல்லி கொடுத்த ஒரு பாபா சாஹேப் அம்பேத்கர். அவர் கொள்கையை பின்பற்றி படிச்சதுனாலதான் இன்னைக்கு நாங்க சொல்றோம். சரஸ்வதினு ஒரு அம்மா பேரு, 90-100 வயசு வரைக்கும் வாங்குறாங்க. அவங்க ஸ்கூலுக்கே போனதில்லை. பேரு என்ன? புக்ஸுக்கு படிக்கும் போது நம்ம பிள்ளைகளுக்கு தான் சொல்லி கொடுக்குறோம். சரஸ்வதி கும்பிட்டு போ, படிப்பு ஏறோன்றாங்க. அந்த அம்மா சரஸ்வதி பேரு, ஆனா ஸ்கூலுக்கே போல. இதுக்கு பதில் சொல்ல ஒரு அமித்ஷா. அதே போல உனக்கு செல்வம் வேணும், பணம் வேணும்,
யார கேட்குவேன்? லட்சுமி கேட்கிறேன். இப்ப லட்சுமின்னு பேர் வச்சுக்கிற அம்மா ரேஷன் கார்டு கியூல நின்னுக்கிறாங்க. எங்கடா கேடுவோம் இந்துத்துவா? சொல்லு. இங்க என்ன ஒண்ணுனாக்கா பிராமணிசம் பண்ணி டெவலப்மெண்ட் பண்றதுனால இந்துக்கள் எல்லாம் ஒன்னா சார். இந்துக்கள் எல்லாம் முதலியார் இந்து தான், பிள்ளை இந்து தான், நாடார் இந்து தான், செட்டியார் இந்து தான். இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்களோ நம்மளோட கீழ்தரமானவன் தான் செல் கேஸ்கார. உண்மையே உள்ள விடலையே. உலக புகழ்பெற்ற இசைஞானி இளையராஜா உள்ள விடலையே. அதனால நம்ம இந்துத்துவ மக்கள் எல்லாம் நீங்க சிந்தனை செய்து பாருங்க. நம்மளெல்லாம் இந்துத்துவான்னு இவனுடைய குதூகலத்துக்காக நம்மள யூட்டிலைஸ் பண்ணிக்கின்னு நம்மள தூரம் ஒதுக்குறான். ஆனால் நீங்க நினைச்சுக்க உன்னோட நான் கீழக்குறேன்ட்டு. காலில் செருப்பு இல்லாத என்ன நினைக்கிறான்? பாவம், காலில் அவனுக்கு செருப்பு இல்லையே அப்படின்னு வருத்தப்படுவாங்க. கால இல்லாத என்ன நினைக்குவான்? செருப்புல நான் வருத்தப்படுறான், இவனுக்கு காலே இல்லையே. அந்த மாதிரி எந்த ஜாதி எந்த தங்க வயலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அற்புதமான மண். இது பேரு தங்க வயல் சும்மா சொல்ல. இந்த மண்ணுல ஜாதி கலவரம் இல்ல, மொழி கலவரம் இல்ல, மக்கள் கலவரம் இல்ல. இப்படிப்பட்ட ஒரு ஊரு இந்தியாவிலேயே கிடைக்காது. அந்த மாதிரி ஊர்ல பிறந்து வந்தவங்க நம்ம யாரா இருந்தாலும் எஜுகேஷன் பண்ணியே தீரணும். அமித்ஷா ஆகட்டும், அது யாராவது ஆகட்டும், தகுதி இல்லாத ஒரு மந்திரி இருக்க கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். தகுதி இல்லாதவனுக்கான நாங்க மந்திரி ஆக்குவோம். 2 தையல் போட்டு தலை ஃபுல்லா கட்டு, ஒண்ணு கொஞ்சம் விட்டா கழுத்துக்கு எல்லாம் போட்டுருவாங்க. எப்படியாவது ராகுல் காந்திக்கு தொந்தரவு கொடுக்கணும், ராகுல் காந்தி மேல கேஸ புக் பண்ணணும், ஜெயிலுக்கு அனுப்பணும், இல்ல கொலைவெறி. இது பொதுமக்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே அவங்க பாட்டியை எழுந்தோம், ஏற்கனவே அவங்க அப்பாவை எழுந்தோம். மறுபடியும் ராகுல் காந்தி எழுதுறதுக்கு நம்ம தயாரா இருக்கக்கூடாது. எந்த கட்சியும் முக்கியம் கிடையாது, எந்த கட்சியும் கூட. வல்லபாய் பட்டேல் யாரு? இரும்பு மனிதர், கரெக்டுங்களா? அவருக்கு வச்சாரு சிலை யாரு? மோடி. எல்லாத்துக்கும் இரும்பு மனிதர்னு பார்லிமெண்ட்ல கான்ஸ்டிடியூஷன் எழுதிக்கணும்னு சப்மிட் பண்றாரு பாபா சாஹேப் அம்பேத்கர். நல்லா கவனமா வைங்க சார். பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்றாரு. அவருக்கு எதிர்ப்பு நிறைய இருக்கு. இருந்தாலும் அவர் சப்மிட் பண்ணும் போதும் வல்லபாய் பட்டேல் இருந்து எல்லாருமே உட்காந்துக்கிறாங்க. அதுல அவர் என்ன கேட்கிறாருன்னா, கான்ஸ்டிடியூஷனை படிச்சுட்டு எனக்கு கேள்வி கேளுங்க. நீங்க ஒவ்வொரு கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். கான்ஸ்டிடியூஷனை படிச்சுட்டு கேள்வி கேளு, ஒவ்வொருக்கும் நான் பதில் சொல்றேன்னு சொன்னாரு. அப்ப எவ்வளவு வயிற்றுச்சல் பொறாம இருந்தாக்கா இரும்பு மனிதன் சொல்ற வல்லபாய் பட்டேல் என்ன சொன்னாரு தெரியுமா? அதை தூக்கி கடலை ஓடுனார். என்ன சொன்னாரு? லீடர்ஸ் இல்லையா பாபா சாஹேப் அம்பேத்கர் சிங்கிள் மேன். என்ன சொன்னார் தெரியுமா? என் ஷூ ஊத்திக்கிட்டு வர்றதுக்கு ஏன் வெளியே போடுவாரு. என் ஷூ வெளியே போயிட்டு வந்தாரு. யார்? இரும்பு மனிதன். யார் இரும்பு மனிதன்? அந்த மாதிரி தங்க வயல்ல ஒவ்வொரு இந்திய குடியரசு கட்சியில் இரும்பு மனிதன். இது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த தங்க வயல் மக்களுக்காக நாங்க பாதுகாப்போம். டீசல் புள்ளிங்க கூட 10 முறை என்ன கேட்டாங்க. உடம்பு சரி ஒரு பக்கம் அது இருக்கட்டும், அப்போது எனக்கு கவலை இல்லை. ஆனாலும் நடக்காத ஒரு விஷயத்துல நாங்க போறது தப்புறதுக்காக நீங்க கூட சொன்னீங்க போயிட்டு வந்துருக்கு சார். போயிட்டு என்ன பண்றேன்? நானு சால்வ் பண்ணல. நான் எம்எல்ஏவா இருக்கும் போதும் பிஜேஎம்எல் இதே தான் சொன்னா, நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வரமாட்டேன்னு. நான் எம்எல்ஏ பவர மகனை வந்து அங்க அசம்பிளியில இருக்கணும்னு 9 மணிக்கு வந்தவன சாயங்காலம் 8 மணிக்கு தான் வெளியே விட்டேன். தட் இஸ் பவர் ஆஃப் எம்எல்ஏ. இவன் பெம்எல் எம்பியா, இவன் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, லேபர் மினிஸ்டர் இருக்கிறான் ஸ்டேட்ல போய் உட்காரான் ஆபீஸ்ல. காலையும் ஆஸ்க் ஹிம் டு ஜஸ்ட் ஆன்சர். சொல்லுமா இல்லையா? அதோட பவர் யாரு கிட்ட இருக்குது? நீங்க சொல்லுங்க சார். பிரஸ் ஏன் செய்யல? அந்த அம்மா குறை சொல்றதுக்காக சொல்ல. இத்தனை உங்க அப்பா மந்திரி, எங்க அப்பா ஆர்டினரி லேபர் ரிட்டையர்மெண்ட் பிஜிஎம்எல். எனக்கு இருக்கிற தைரியம் உனக்கு இல்லையே. அவனை அங்க வர வச்சு கேள்வி கேட்டுக்கணும். இந்த பிள்ளைகளை ஏமாத்துறாங்களோ இல்ல இவங்க ஏமாந்து போறாங்களோ எனக்கு தெரியாதுங்க. நீ எல்லாம் பிரஸ்காரங்க வந்து போயிடுங்க சார். சுதா கூட சொன்ன வந்து போயிடுங்க சார். வந்து என்ன சொல்லிட்டோம், நான் இருக்கிறேன், உங்களுக்கு கவலைப்படாதீங்களோ, நான் தர்ணா உட்காடுறேன், உயிரே போராட்டம் பண்ணுவேன். எப்படி? நான் உயிரை கொடுத்துருவேன். அது வாயில சொல்லலாம், கிழிக்கலாம், ஆனா செயல்ல காட்டணும் இல்லையா? ஈக்குவல் பே கொடுக்கணுமா இல்லையா? ஈக்குவல் ஒர்க்கருக்கு. ஒவ்வொருத்தன் குப்பை அள்ளி டிராக்டர்ல போடுறான், அதுக்கு ஒரு நெட்டு போட்டு மூடுறான், அவனுக்கு 10 ரூபாய். அந்த டிரைவர் ஓட்டுன்னு போறான் பாரு, இந்த மாதிரி பேமெண்ட் எங்கேயும் கொடுக்கல, இந்த மாதிரி ஆர்டர் இந்தியால எங்கேயும் இல்லைன்றல. இந்த கேள்வியை நீ கேள்றா தொழிலாளி, கான்ட்ராக்ட் லேபர் நீ கேளு. உன் பக்கத்துல நாங்கிறேன், உன்னை எதிர்க்கிற யார் நான் பாக்குறேன். அதுக்கு பதில் ஒழுங்கா சொல்லணும், சட்டத்துல என்ன எடுத்து சொல்லணும். இது செய்ய வேண்டிய வேலை ஒரு அட்வொகேட். இந்த மண்ணில் பொருத்தம்ன்றதுக்காக அப்படி நடக்காத ஒரு குரூப்பு, நடந்துக்குதுன்னு ஒரு குரூப்பு வந்து சொல்லிட்டோம். நானும் வரேன் சார், இது வரைக்கும் போல, இப்ப போறேன், நீங்க வாங்க. கேள்வி கேட்க வேண்டியது பிரஸ்,
உங்க கூட நிக்க வேண்டியவன் நான். பிரஸுக்கும் டிசிஎலுக்கும் கான்ட்ராக்ட் லேபருக்கும் சேர்ந்து நிக்கிறவன் தான் யசராஜேந்தர். அன்னைக்கு சால்வ் பண்ணி பார்க்கலாம் சொல்லட்டும் என்று கூறி என்னோட ஜெய்பீம் கலந்த வணக்கத்தை சொல்லி இன்னொரு முறை என் அன்பு மத்திய மந்திரி அமித்ஷா டவுன் டவுன், அமித்ஷா டவுன் டவுன், அமித்ஷா இந்தியா எல்லாம் வந்து காங்கிரஸ் பார்ட்டி எல்லா இடத்துலயும் ப்ரொடெஸ்ட் பண்ணுகிறாங்க. இங்க வந்து காங்கிரஸ் ஒண்ணுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் அதுக்கு ஜோரா கேட்டாதான் நான் எனக்கு சரியா கேட்கல. காங்கிரஸ் பார்ட்டி இந்தியா முழுவா ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. கேஜிஎஃப்ல மட்டும் ஒண்ணுமே செய்யல. கேஜிஎஃப்ல இல்ல இல்ல அந்த மாதிரி மற்றவங்களெல்லாம் பாத்துக்கின்னு ஆளுக்கு 200 ரூபாய் கொடுத்தாதான் அவங்க கூட்டம் வரும். எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டா அந்த கூட்டத்துல வந்து பேசுவாங்க. இப்போ பெலகாம்ல இருக்கிறாங்க, பிளைட்ல வந்தாங்களோ ட்ரெயின்ல வராங்களோ லேட் ஆகும் இல்லையா, சார்ஜ் கொடுக்கலாம். அவங்க கேதர் பண்ணல ஆளுக்கு 200 300 கொடுத்தா தான் வர்றது. ஆனா இங்க ஒருத்தர் அவன் சொந்த கால்ல சொந்த காசு ஆட்டோல வந்து இறங்கி நிக்கிறான் பாரு. நீ எலெக்ஷன் நிக்கும் போதா என் சார்பில் ஒரு 1000 ரூபாய் கொடுத்துக்கிறோம் யாரும் ஒருத்தர் காட்டுங்க, அப்ப இதை பத்தி பேசலாம். நான் கஷ்டப்பட்டு நான் உழைச்சு என் காசை போட்டு என் மண்ணில் இப்படி இருக்கணும், என் மண்ணுக்காரங்களை காப்பாற்றணும், என் உழைப்பை தான் அந்த மண்ணு கொடுத்தணும் ஒழியோ மக்கள் கையேந்தி நான் நிக்கல. இதுதான் நான் கத்துக்கிற பாடம். கற்பி புரட்சி செய் ஒன்று சேருனாரே அவர்கிட்ட கத்துக்கிற பாடம் நான் நினைச்சேன். அவர் மனசு வச்சிருந்தாக்கா இந்தியாவே திருப்பி இருக்கலாம். ஏன்னா அவர்கிட்ட பணம் இல்லை, இவங்கிட்ட பணம் இருக்குது, கோடி கணக்குல இருக்குது, நீதி இவங்க கையில இருக்குது. வாங்கினாங்க எல்லாம் எலெக்ஷன் டொனேஷன் என்ன பண்ணிட்டாங்க, கேள்விக்கு என்னாச்சு நீதிமன்றம் அவங்க கையில இருக்குது. எவனோ ஒருத்தன் கொலை பண்ணவனால வெளியே விட்டான்னு சொல்லிட்டு அவனும் எம்பி ஆங்கினால பிஜேபியில சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு. ராங். அந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கும் போதோ மக்கள் வெளியே வரணும், காசுக்காக வரக்கூடாது, புரட்சிக்காக வெளியே வரணும் என்று கூறி என் ஜெய்பீம் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாங்க சார். இதனால என்ன தெரியுது, இப்போ இதுக்கு முன்னால வந்து ஃபர்ஸ்ட் இதான சுதந்திரம் வந்த பிறகு 2 வாட்டி எலெக்ஷன் வந்து சைமல்டேனியஸ் எலெக்ஷன் தான் இந்தியாவில் ஆளுச்சு. ஆமாங்க. இது நல்லதா கெட்டதா? கெட்டது. ஃபெடரலிசம்ல இதனால ஒரு பாதிப்பு ஏற்படும். கெட்டது. எப்படி கெட்டது சொல்லுங்க? இப்போ ஒரே நேஷன் ஒரே தேர்தல், தேர்தல் நடந்து ஒருத்தன் செத்து போட்டான், அப்ப என்ன பண்ணலாம்? செத்து போட்டான் சார், ரிசல்ட் வந்து மறுநாள் எப்போ நெக்ஸ்ட் ஒரே தேர்தல் இல்ல, இப்போ இல்ல. இதெல்லாம் சிந்திக்கணும் போதுங்களா. இதுக்கு சீஃப் மினிஸ்டர் எல்லாம் இருக்கிறாங்க, அறிவின் சார்ந்தவர்கள், பண வசதியை படைத்தவங்க, எத்தனையோ நம்ம சவுத்துல இருக்கிற அவ்வளோ சீஃப் மினிஸ்டர் ஒன்னா சேர்ந்து இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து இதை எதிர்க்கணும். ஆந்திரா சீஃப் மினிஸ்டர் மனசு வச்சாக்கா நான் நீங்க செய்யறது சரியில்லைன்னு சொன்னா நாளைக்கு கவர்மெண்ட் கீழே விழும். பீகார் மினிஸ்டர் சொன்னார்னா கவர்மெண்ட் கீழே விழுந்துரும். ஆனா உழவைக்கிற நேரம் அவங்களுக்கு தெரியும், தெரியும் போதும் நக்கி நாராயணான்ட்டு போடணும். அன்னைக்கு அம்பேத்கர் தேவைப்படும். அதான் கான்ஸ்டிடியூஷன். ஓகே, anything else? இதனால வந்து இவ்வளவு எக்ஸ்ட்ரக்கர் வந்து நமக்கு சேவ் ஆகுது. இதை வச்சு எவ்வளோ இந்தியாவை டெவலப்மெண்ட் பண்ணலாம் சார். எனக்கு நீ டெவலப் ஆகணும் கவலை இல்லையா, நான் டெவலப் ஆகணும். இந்தியா டெவலப் ஆகுது எனக்கு கவலை இல்லை, இந்தியா டெவலப் ஆகுது. நான் சொல்லுதாங்கிறேன். டிஜிட்டல் இந்தியா. பேங்க்ல பணம் மட்டும் எவ்வளவு காசு எடுத்துன்னு பேங்க்ல பணத்தை அவன் எடுத்துன்னு போயிட்டு இருக்கான் சார். டிஜிட்டல் இந்தியால எது ஒண்ணுமே கொஞ்சம் தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லு, இதெல்லாம் நம்மளுக்கு கிரிமினல் வேஸ்ட், அநியாயம்.